வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 2/10/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை. மாலை ஒன்றும் இல்லை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. சூளம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:02. கரணம் 3 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 3:45 வரை. தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 6:52 வரை. உத்திராடம் பின்பு திருவோணம். யோகம் இன்று காலை 6:01 வரை. அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:52 வரை. மிருகசிரீஷம் பின்பு திருவாதிரை. மேஷராசி நேயர்களே, அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் இடமாற்றம் உண்டாகும். சொந்த பந்தங்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி ஆதாயங்கள் கிடைக்கும். பரணி ஆதரவான நாள். கிருத்திகை பிரச்சனைகள் தீரும். ரிஷபராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சியை அடைவீர்கள். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும். போட்டி பொறாமைகள் விலகும். எதிலும் யோசித்து செயல்படவும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நெருக்கம் ஏற்படும். ரோகிணி நல்ல முடிவுகள் கிடைக்கும். மிருகசிரீஷம் முன்னேற்றம் உண்டாகும். மிதுனராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். தேவையற்ற மாற்றங்கள் வந்து நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவாதிரை லாபகரமான நாள். புனர்பூசம் மாற்றங்கள் ஏற்படும். கடகராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். ஆடம்பர பொருட்களை ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். பலமற்ற பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் ஒற்றுமைகள் கூடும். பூசம் நினைத்தது நிறைவேறும். ஆயில்யம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களே, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் அலைச்சல்கள் கூடும். பணியில் அனுகூலங்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். மாற்றமான நிலை உருவாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் உதவிகள் கிடைக்கும். பூரம் நல்ல முடிவுகள் உண்டாகும். உத்திரம் முயற்சிகள் கைகூடும். கன்னி ராசி நேயர்களை, வேகமாக செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். லாபகரமான நிலை உண்டாகும். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆதரவான நிலை அமையும். ஒத்துழைப்புகள் மேம்படும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் வெற்றிகள் கிடைக்கும். ஹஸ்தம் ஆதரவுகள் கூடும். சித்திரை நிதானம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, பணியில் மாற்றங்கள் ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். அலைச்சல்களின் மூலம் மாற்றமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை மாற்றங்கள் ஏற்படும். சுவாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சாகம் அலைச்சல்கள் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். லாபகரமான நிலை அமையும். ஆதரவுகள் அதிகமாகும். தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். விசாகம் உதவிகள் கிடைக்கும். மனுஷம் ஆதரவுகள் கூடும். கேட்டை பொறுமையுடன் செயல்படவும். தனுசு ராசி நேயர்களே, லாபகரமான நிலை ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்படவும். முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆதரவுகள் அதிகமாகும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வெற்றிகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
பணியில் முன்னேற்றங்கள் கூடும். அனுகூலங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பூராடம் மகிழ்ச்சியான நாள். உத்திராடம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மகர ராசி நேயர்களை தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வீட்டில் உள்ளவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதிலும் யோசித்து செயல்படவும் மகிழ்ச்சியான நிலை அமையும். நெருக்கம் ஏற்படும். புதுவிதமான முயற்சிகளில் யோசித்து செயல்படவும் அனுகூலங்கள் உண்டாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நிதானம் தேவை. திருவோணம் நெருக்கம் ஏற்படும். அவிட்டம் அலைச்சல்கள் கூடும். கும்பராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். தொழிலில் லாபகரமான நிலை ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மற்றவர்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்டம் தடைகள் விலகும். சதயம் சிந்தனைகள் அதிகமாகும். புரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும். மீனராசி நேயர்களே எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். பணியில் முன்னேற்றம் உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் மூலம் முன்னேற்றங்கள் உண்டாகும். புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புரட்டாதி நிம்மதியான நாள். திரட்டாதி திறமைகள் கூடும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும்.